அன்னையிலிருந்து இன்னைக்கு வர 214 நிற்கணும். தில்லா துணிச்சலா நின்னாதான் மக்கள் மதிப்பான். எல்லாரையும் ஏற்று நிற்கிறது ஒரு பெரிய ஹீரோன்னு மக்கள் மதிப்பான். அந்த ஹீரோ உங்ககிட்ட இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த ஹீரோயிசம் தான் சீமான் தன்னை சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார்னா திமுகவை, அண்ணா திமுகவை, காங்கிரஸை, பாஜகவை எதிர்த்து இந்த தமிழ் மண்ணில் மக்களை நம்பி ஒருத்தன் துணிச்சலா நிற்கிறான்னா அவன் தான் சூப்பர் ஸ்டார் அரசியல்ல. சீமான் இன்னைக்கு அந்த முஸ்லீம் அந்த விஷயத்துக்கு எதிர்த்து அறிக்கை விட்டுருக்கிறார். அப்போ அவர் பாஜகவோட கூட்டணி போறக்கூடிய மைண்ட் செட்டுக்குள்ள இல்ல. கொஞ்சமாவது அறிவு நாணயம் இருந்தா இதெல்லாம் பார்த்துட்டு நேர்மையா பேசணுமா இல்லையா? இன்டெலெக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பீப்புளா இருக்கிறீங்க. தப்பு சகோதரர்களே, வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் சகோதரர்களே. இதுல என்னையும் இழுத்து போட்டு நான் பாஜக கூட கூட்டணி சேர வைக்கணும்னு சொல்லி என்ன ஒரு தப்பான இதைத்தான் நான் அரசியல் விமர்சகர்கள் நண்பர்கள் நம்பர் டேஷ் உங்க பேரெல்லாம் ஃபில்அப் பண்ணிடுங்க நண்பர்களே சொல்றேன். அவங்க இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டா இருக்கிறாங்க. புரியலன்னா புரிஞ்சுக்கிடுங்க சகோதரர்களே. என்னத்தையும் பேசிட்டு தெரியாதீங்க, புரிஞ்சுடுங்க. பல்ப் வாங்கிட்டீங்கல்ல, அண்ணாமலை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாருல்ல, அவங்க எல்லா பொய்யையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு நீங்க எல்லாம் பொய் பேசுறீங்கன்னு அண்ணாமலை உங்களை காலி பண்ணிட்டு போயிட்டாரு இல்லையா? அண்ணாமலை சொல்றது கரெக்ட் தான். சீமானுக்கு பாதை வேற, பாஜகவுக்கு பாதை வேற. அந்த கட்சியினுடைய மாநில தலைவரே சொல்லும் போது அப்ப நிச்சயமா இதுக்கப்புறம் பி டீம், ஏ டீம்லாம் சொல்றது எடுபடாது இல்லையா? கண்டிப்பா எடுபடாது. பட் சீமான் அடுத்த கட்ட ஜம்ப் ஆயிருவோம்னு பயப்படுறானே. அடுத்த கட்ட ஜம்ப் ஆயிருவோம்னு பயப்படக்கூடிய பி என்ன சொல்லுவான்? 4 பேரும் ஏத்து நிற்கிறதாங்க சீமானுக்கு பிளஸ். இது புரியாம சீமானை பற்றி 10 நாள் பேசி சீமான் பெரிய ஹீரோ, 4 பேரும் ஏத்து தான் நிற்பான்னு அண்ணாமலையே சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு பெரிய பப்ளிசிட்டியை தேடி கொடுத்துட்டாங்க. சீமானுக்கு எதிராக சேற்றை தூக்கி வீசின சகோதரர்களே, நீங்க எல்லாமே சீமானுக்கு பெரிய நன்மையை பண்ணிட்டீங்க. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், கடந்த சில வாரமா ரஜினி சீமான் அவர்கள் சந்திப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்கள், அதற்கு பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து வந்த உடனே சுட பதில் சொல்லியிருக்காரு. சீமான் அவர்களுடைய கொள்கை வேற, எங்களுடைய கொள்கை வேற, ஒரு ஆதாரம் மட்டும் நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க, தமிழ் தேசியம் வேற, தேசியம் வேறலாம் பல வழக்கங்களை கொடுத்துருக்காரு. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது இந்த இடத்துல. தெளிவா நான் சொல்லிட்டு இருந்தேனா இல்லையா? 234 தொகுதியில் சீமான் தனிச்சு தான் போட்டிடுறாரு. அவருக்கு பலமே திமுக, அண்ணா திமுக, பாஜக, காங்கிரஸ் 4 பேரையும் எதுக்குறதா அவருக்கு பலம். அவனவன் தன்னோட சுயலாபத்துக்கு ஆடு நினைறதுன்னு ஓனா எழுத மாதிரி நீங்க எம்எல்ஏ ஆகாண்டாமா, நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகாண்டாமா, நீங்க விவசாயத்துறை அமைச்சர் ஆகாண்டாமா, அப்படி ஆகாண்டாமான்னு சொல்லும்போது சரிப்பா நான் சீஃப் மினிஸ்டராக தான் ஆகணும், அதுக்கு நான் தனிச்சு போட்டிட்டா தான் ஆக முடியும்னு சீமான் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அந்த வகையில் 214 சீமான் தனிச்சு போட்டிடுவார். 4 கட்சி எழுத்து தான் களத்தில் நிற்பாருங்க. நான் ஒருத்தன் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். வேற யாராவது சொன்னாங்களா? எந்த அரசியல் விமர்சராக சொன்னாங்களா? மனச்சாட்சியோட சொல்லுங்க. சீமான் 4 கட்சியும் எழுத்து நிற்பாரு, தனிச்சு தான் போட்டிடுவார், 214 நிற்பாருன்னு நான் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்பவும் அது மட்டும்தான் தெளிவாக இருக்குது. இன்னைக்கு யூபியில் சம்பல் மேட்டரில் ஒரு சம்பவம், அந்த முஸ்லீம் சகோதரர்கள் சம்பந்தமானது. 95% முஸ்லீம்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வாக்களிக்கிறாங்க. பூத் வைஸ் பார்த்தா தெரியும். ரெட்டிகள் அந்த கம்பெனியை சீமானுக்கு அந்த டேட்டாஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய கம்பெனியை அதை பார்க்கும்போது தெளிவாக அதை சொல்கிறாங்க. நானே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பல பூத்தை அவங்க காட்டும்போது நான் பார்த்துட்டேன். முஸ்லீம் பூத்து 95% திமுக காங்கிரஸ் தான் வாக்களிக்கிறாங்க. இப்போ பல அரசியல் விமர்சகர்கள் சீமான் பாஜக ஆளாயிட்டான்னு சொன்னவங்கலாம் இந்த இடத்துக்குள்ள விஜய் அறிக்கை விட்டாரா இல்லையான்னு நடுநிலையோட யாராவது கேட்டாங்களா? இதுதானையா உங்க நடுநிலைமை, இதுதானையா உங்க ஆனஸ்டி, இதுதானையா உங்க இன்டெகிரிட்டி? மணிமணியான ஆட்கள் எல்லாம் ஏன் இப்படி நாணயமற்றவர்களா போயிடுறீங்க? அப்ப இதை நீங்க சொல்லணும் இல்லையா? சீமான் தான் அதை மணிமணியான ஆட்கள்லாம் இப்படி அறிவு நாணயமற்றவர்களா ஏன் போறீங்க? தப்பு இல்லையா? அதான் நான் கேட்கறது சரிதான். அப்போ சீமான் இன்னைக்கு அந்த முஸ்லீம் அந்த விஷயத்துக்கு எதிர்த்து அறிக்கை விட்டுருக்கிறார். அப்போ அவர் பாஜகவோட கூட்டணி போறக்கூடிய மைண்ட் செட்டுக்குள்ள இல்லை. அவர் விஜய் திமுக வாரிசு அரசியல் சொல்லும்போது என் காங்கிரஸ் வாரிசு அரசியல் இல்லையா? இன்னைக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஒரு குடும்பத்தில் 3 எம்பி இது பாராளுமன்றத்துக்குள்ள அதை வாரிசு அரசியல் சீமான் அதையும் கேட்கணும்னு அடிக்கிறாரு. அப்போ சீமான்ட்ட நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு. நீங்க செலக்டிவா பண்றீங்கன்னா யாரையோ எங்கேயோ எதிர்பார்த்து லாபத்துக்காக பண்றீங்க. காங்கிரஸ்ல இருந்து காசு வரும்னு எதிர்பார்க்கீங்களா? அல்லது காங்கிரஸ் ஏதாவது உங்களை கூட்டணிக்குள்ள சேர்க்கறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கீங்களா? என்ன எதிர்பார்ப்பு இருக்காங்க? வாரிசு அரசியல் செலக்டிவா திமுக மட்டும் சொல்லிட்டு காங்கிரஸுக்கு வாரிசு அரசியல் சொல்லலைன்னா அதுல ஒரு செலக்டிவ் எதிர்பார்ப்பு இருக்கு, சந்தர்ப்பவாதம் இருக்கு, சுயநலம் இருக்குது, கொள்கையற்ற கோமாளித்தனமான அரசியல் அதுல இருக்குது. சீமான் காங்கிரஸுக்கு
வாரிசு அரசியலையும் அடிக்கிறாரு, திமுகவும் அடிக்கிறாரு, காங்கிரஸையும் அடிக்கிறாரு, அதிமுக ஊழலையும் அடிக்கிறாரு. கொடநாடு கொலையை பற்றி தம்பி அண்ணாமலை ஏன் பேசலன்னு கேட்டாரு, அதிமுக ஊழலை பற்றி தம்பி அண்ணாமலை ஏன் பேசலன்னு கேட்டாரு. இப்பவும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இலவசங்களை எதிர்ப்புன்னா திமுகவுக்கு இலவசங்களை எதிர்ப்பையும், அதிமுகவுக்கு இலவச எதிர்ப்பையும், காங்கிரஸுக்கு இலவச எதிர்ப்பையும், பாஜகவுக்கு இலவச எதிர்ப்பையும் சொல்றாரு. கொஞ்சமாவது அறிவு நாணயம் இருந்தா இதெல்லாம் பார்த்துட்டு நேர்மையா பேசணுமா இல்லையா? இன்டெலெக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பீப்புளா இருக்கிறீங்க. தப்பு சகோதரர்களே, வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் சகோதரர்களே. இதுல என்னையும் இழுத்து போட்டு நான் பாஜக கூட கூட்டணி சேர வைக்க சொல்லி என்ன ஒரு தப்பான இதை நீங்களே பல இடங்கள் வந்து சீமானவர்கள் தனித்து நின்றாதான் அவருக்கு பலம் பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியா. மத்தவங்க கூட கூட்டணி போகணும்னு சொல்றாங்க, நீங்க அது சொன்னதே கிடையாது இது வரைக்கும். சீமானே என்கிட்ட சொல்லுவாரா, எத்தனையோ தொழிலதிபர் அவங்க எல்லாம் வந்து சீமான் எருமணி பண்ணிருக்காண்டா கூட்டணி போயிருன்னு. எங்க அண்ணன் ஒருத்தன் தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வர 214 நிற்கணும், தில்லா துணிச்சலா நின்னாதான் மக்கள் மதிப்பான், எல்லாரையும் ஏற்று நிற்கிறது ஒரு பெரிய ஹீரோன்னு மக்கள் மதிப்பான். அந்த ஹீரோ உங்ககிட்ட இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த ஹீரோயிசம் தான் சீமான் தன்னை சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார்னா திமுகவை, அதிமுகவை, காங்கிரஸை, பாஜகவை எதிர்த்து இந்த தமிழ் மண்ணில் மக்களை நம்பி ஒருத்தன் துணிச்சலா நிற்கிறான்னா அவன் தான் சூப்பர் ஸ்டார் அரசியல்ல. அதைத்தான் சீமான் சொல்றாரு. கூட்டணி எதிர்பார்க்கல, கூட்டணிக்காக தவம் கிடைக்கல, கூட்டணிக்காக கொள்கைகளை அடகு வைக்கல, நான் தனிச்சு நிற்பேன்னு இருக்கிறார். இதைத்தான் நான் அரசியல் விமர்சகர்கள் நண்பர்கள் நம்பர் டேஷ் நம்பர் டேஷ் நம்பர் டேஷ் உங்க பேரெல்லாம் பில்லப் பண்ணிடுங்க நண்பர்களே சொல்றேன். அவங்க இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டா இருக்கிறாங்க. நம்ம ஆனஸ்டா விஷயத்த பேசுறோம். சீமான் தனிச்சு தான் நிற்பாரு. தனிச்சு நிற்கிறதா சீமான் பலம். எல்லா தேர்தலையும் நிற்கிறதா சீமானுக்கு பலம். அதே மாதிரி விக்கிரவாண்டியில் அவர் 10.5 வச்சு ராமதாஸ் மிரட்டும் போது நடிகர் விஜயை பயந்து பின்னங்கால் பரடிப்பட கோலத்தனமா ஓடிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலில் நிற்காம ஓடிட்டாரு. ஆனா சீமான் நின்னாரு. 5-6% ஓட்டு தான் எடுத்தாரு. ஆனா மக்கள் மத்தியில ராமதாஸுக்கு 10.5 மிரட்டலுக்கு பயப்படாம எடப்பாடி நழுவுன மாதிரி நழுவாம சீமான் நின்னாரு. ஜாதிவாரி கணக்கெடுத்து இடஒதுக்கீடு கொடுக்கணும். அது 17% வன்னியர்கள் 1931 சென்ஸ் படி இருந்தா அவங்களுக்கு 14% கொடுத்துட்டு போங்க, அல்லது கலெக்டர் ரிப்போர்ட்ஸ் படி 8% இருந்தால் அதுக்கு தக்கன கொடுங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு நியாயமானதை கொடுங்கன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் சீமானுக்கு இருக்குது. இந்த 10.5 வச்சு டாக்டர் ராமதாஸ் களத்துக்குள்ள வரும்போது எடப்பாடி பழனிசாமியை விலை ஓடிட்டாரு, பின்னங்கால் பரடி போற விஜய் ஓடிட்டார். அந்த சீமான் நின்னாரு களத்துக்குள்ளங்கிறதான் சீமானுக்கு மெரிட்டு. இதேதான் கமலஹாசன் இதே விக்கிரவாண்டியிலையும் நாங்குநேரிலும் ஓடும்போது நின்னாரு சீமான்கிறதான் சீமானுக்கு மெரிட்டு. இதை நான் களத்துல இருந்து சொல்றேன். இதே சீமான் வந்து விக்கிரவாண்டியில 1.5% வாக்கு தான் எடுத்தாரு. அன்னைக்கு கமலஹாசன் களத்துக்குள்ள வராத போது நிச்சயமா கமலஹாசன் களத்துக்குள்ள வந்திருந்தா சீமானை விட அதிக ஓட்டு எடுத்திருக்க முடியும். ஸ்டார் அவரே இறங்கி வந்து ஓட்டு கேட்டா மக்கள் பெருசா போட மாட்டான், ஒரு 3% மக்கள் போட மாட்டான். நிச்சயமா சீமானுக்கு 1.5 தானே எடுத்தாரு. அப்ப சீமானோட கமலஹாசன் கூட எடுத்திருப்பார்ல, அப்ப கமலஹாசன் களத்துக்குள்ள நின்றுப்பார்ல. அப்ப நீங்க களத்தை விட்டு ஓடிட்டீங்க. கமலஹாசன் 2 பாயிண்ட் தான் விஜய். களத்தை விட்டு கோலத்தனமா ஓடக்கூடாது. இதை நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன். விஜய்க்கே நான் சொல்றது கரெக்ட்னு தெரியும், கமலஹாசனுக்கு நான் சொல்றது கரெக்ட்னு தெரியும், சீமானுக்கு நான் சொல்றது கரெக்ட்னு தெரியும். மோட்டிவேட்டடா பேசுறவனுக்கு தெரியாது, அவன் அப்படிதான் பேசிட்டு இருப்பான். நான் ஆதாரத்தோட நான் விஷயங்களை சொல்றேன். இப்பவும் சீமான் 6% வரும்போது விஜயும் களத்துக்குள்ள ஒரு கேண்டிடேட் போட்டு விக்கிரவாண்டி ஃபுல்லா வந்தாருன்னா அவரும் ஒரு 4-5% ஓட்டு எடுத்திருக்க முடியும். ஆனா இப்ப வந்து அவர் கமலஹாசன் மாதிரி 2.0 கமலஹாசன் 2.0 ஆயிட்டாரு. நம்ம நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி பண்ற மாதிரி ஆயிட்டாரு. சீமானுக்கு எங்க இருந்தாலும் நிப்பாரியா, அவர் வெயிலோ மழையோ புயலோ பணமோ பயந்து ஒதுங்க மாட்டாரு. 10.5 ராமதாஸ் மிரட்டலோ எதுக்கும் பயப்பட மாட்டாரியா. மக்கள் எனக்கு போடுறோம் போடு, அதை நான் பார்த்து மக்களை நம்பி நான் நிற்கிறேன்னு நிற்கிறாரு. இதுதாங்க சீமானுக்கு மெரிட்டு. தனிச்சு நிற்கிறது, எல்லா தேர்தலும் நிற்கிறது. புரியலன்னா புரிஞ்சுக்கிடுங்க சகோதரர்களே, என்னத்தையும் பேசிட்டு தெரியாதீங்க, புரிஞ்சுக்கிடுங்க. பல்ப் வாங்கிட்டீங்கல்ல, அண்ணாமலை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாருல்ல, அவங்க எல்லா பொய்யையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு நீங்க எல்லாம் பொய் பேசுறீங்கன்னு அண்ணாமலை உங்களை காலி பண்ணிட்டு போயிட்டாரு இல்லையா. அண்ணாமலை சொல்றது கரெக்டு தான். சீமானுக்கு பாதை வேற, பாஜகவுக்கு பாதை வேற. சீமான் வந்து சம்பல் மேட்டரை பற்றி பேசுறாரு, அப்ப இவர் தான் பேசுறாரு. இன்னொன்னு, சீமான் பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதத்துக்கு ஏன் தமிழ் இல்லை? தமிழ் உணர்வாளர் சகோதரர்களே, அரசியல் விமர்சகர்களே, இதை சீமானை தவிர வேற யாராவது பேசியிருக்காங்கன்னு உங்க மனச்சாட்சி படி சொல்லுங்க. மிஸ்டர் எஸ் சொல்லுங்க, மிஸ்டர் எம் சொல்லுங்க, மிஸ்டர் ஆர் சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி நான் உங்களை இது பண்ண விரும்பல, மனச்சாட்சிக்கே விட்டுறேன். பாராளுமன்ற கட்டிடத்துல தமிழ் இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு வேற எந்த அரசியல் தலைவரையா தமிழ்நாட்டில் கேட்டான்? சீமானை தவிர. அரசியல் விமர்ச சோதரர்களே, மனச்சாட்சியோட யோசிச்சு பாருங்க. உங்க மனச்சாட்சியெல்லாம் அடகு வச்சுட்டீங்களா? ஏன் இப்படி பொய்யா புரட்டா பேசிட்டு இருக்கீங்க? தப்பு இல்ல. சோ சீமான் வந்து தெளிவா 4 வரையும் எடுத்து தனிச்சு நிற்கிறாரு. தனிச்சு நிற்கிறதா அவருக்கு பலம்.
அந்த துணிச்சல் விஜய்க்கு இல்ல. காங்கிரஸ் கிட்ட வழிகிறாரு, விடுதலை சிறுத்தை கிட்ட வழிகிறாரு, அதிமுக கிட்ட வழிகிறாரு. இதுவே மக்கள் மத்தியில விஜயோட நிலைப்பாடு சந்தர்ப்பாத நிலைப்பாடு, துணிச்சலற்ற கோழைத்தனமான நிலைப்பாடுன்னு மக்கள் விஜயை புரிஞ்சுக்குவான். சீமானுக்கு நிலைப்பாடு போல்டான நிலைப்பாடு, துணிச்சலான நிலைப்பாடு. 4 வரையும் எதிர்க்கிறாரு, கொள்கை வழி நிற்கிறாரு, தனிச்சே நிற்கிறாரு, எல்லா எலெக்ஷன் நிற்கிறாருன்னு புரிஞ்சுக்கிடுவான். இதை அண்ணாமலை வச்சு சொல்லிதான் இந்த இன்னைக்கு அரசியல் விமர்சகர்களுக்கு புரிய வேண்டிய மோசமான நிலைமை இன்னைக்கு இருக்கிறது பரிதாபமா தான் இருக்கு. இப்போ அண்ணாமலையோட பேட்டி இந்த விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு அப்படிங்கிறத தாண்டி இதை சீமானுக்கு ஒரு பெரிய பிளஸ் அமையுமா சார் அவருடைய தேர்தல்களுக்கு? அண்ணாமலை சொன்னாலும் சொல்லலானாலும் சீமான் 4 வரையும் எடுத்து தான் களமாட போறாரு. அது முடிவு பண்ணி தான் அவர் போறாரு. அந்த கட்சியினுடைய மாநில தலைவரே சொல்லும் போது அப்ப நிச்சயமா இதுக்கப்புறம் பி டீம் ஏ டீம்லாம் சொல்றது எடுபடாது இல்லையா மக்கள்? கண்டிப்பா எடுபடாது. பட் சீமான் அடுத்த கட்ட ஜம்ப் ஆயிருவோம்னு பயப்படுறானே. அடுத்த கட்ட ஜம்ப் ஆயிருவோம்னு பயப்படக்கூடிய பி என்ன சொல்லுவான்? தனிச்சு நின்று சீமான அடுத்த கட்ட ஜம்ப் ஆயிடுவான். மக்கள் சீமான ஆதரிச்சு பாராட்டிடுவான். நிக்கிறாயா ஒருத்தன் நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகல, 2000 கோடி விலை பேசுனது அவன் போகல, 2000 3000 1000 விலை பேசி அவன் விலைக்கு போகல. அவன் நிக்கிறாயா, அவனுக்கு ஓட்டு போடுவோம்யா. நம்மளை நம்பி நிக்கிறாயா, நம்மளை நம்பி நிக்கிறவனுக்கு நம்ம தான் ஓட்டு போடணும். கூட்டணியை நம்பி முதுகெலும்பு இல்லாம போறவனுக்கு மத்தியில நம்மளை நம்பி துணிச்சலா நிக்கிறதுக்கு இவனுக்கு மட்டும்தான் தைரியம் இருக்கு. அதனால இவனுக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் போட்டு தானே 1.1 8.2 வந்திருக்கு. நீங்க கூட்டணி போயிருந்தீங்கன்னா கமலாசு மாதிரி ஆயிருப்பீங்க, கூட்டணி போயிருப்பீங்கன்னா தினகரன் மாதிரி ஆயிருப்பீங்க, கூட்டணி போயிருப்பீங்கன்னா தேமுதிக மாதிரி ஆயிருப்பீங்க, கூட்டணி போயிருப்பீங்கன்னா மதிமுக மாதிரி ஆயிருப்பீங்க, பாமக மாதிரி ஆயிருப்பீங்க. இன்னைக்கு 8.2 எடுத்து அடுத்த ஜம்பு 2 இலக்கத்துல பெரிய அளவுக்கு வருவன்னு தம்பா திமுரா தில்லா நீங்கெல்லாம் கூட்டணிக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணி போடக்கூடிய கோழைத்தனமான அரசியல்வாதிகள்னு விஜய் எல்லாம் நக்கல் நையாண்டி அடிச்சு சீமான் நிற்கிறாருன்னா 4 வரையும் ஏத்து நிற்கிறனாலதான். 4 வரையும் ஏத்து நிற்கிறதாங்க சீமானுக்கு பிளஸ். இது புரியாம சீமானை பற்றி 10 நாள் பேசி பேசி சீமான் பெரிய ஹீரோ 4 வரையும் ஏத்து தான் நிற்பான்னு அண்ணாமலையே சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு பெரிய பப்ளிசிட்டியை தேடி கொடுத்துட்டாங்க. சீமானுக்கு எதிராக சேற்றை தூக்கி வீசின சகோதரர்களே, நீங்க எல்லாமே சீமானுக்கு பெரிய நன்மையை பண்ணிட்டீங்க. நான் சொன்னேன், கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு போகும். 2026 சீமான் 4 வரையும் ஏத்து 214 தனிச்சு தான் நிற்பாரு. அப்படி நிற்கும்போது அவருக்கு பேரும் புகழும் மக்கள் அபிமானமும் ராக்கெட் வேகத்துல பறக்கும், டபுள் டிஜிட் % தெளிவா எடுப்பாரு நான் சொல்லியிருக்கிறேன். அதுதான் நான் சொன்னேன். 2024 சீமான் அதிமுக கூட்டணி போறாங்கன்னு சொன்னாங்க. தினமலர்ல போட்டாப்புல முதல்ல தினமலர்ல போட்டாங்க. அது பிறகு அச்சு ஊடகத்தில் வந்ததும் காட்சி ஊடகத்திலையும் வந்தது. தெளிவா சொன்னேன், சீமான் கூட்டணி போக மாட்டாருன்னு. போகல, தனிச்சு நின்னாரு. சுமன் ஸ்ரீராமன் ஐயா சொன்னாரு 2% தான் வருவாரு, 4வது போயிட்டாரு. 2% தான் வருவாருன்னாரு. இன்னொரு சகோதரர் ஒருத்தர் 4% சொன்னாரு. கண்டிப்பா குறையும் கண்டிப்பா குறையும் கண்டிப்பா குறையும் எல்லாரும் சொன்னாங்க. அவர் 8.2 வந்துட்டாரு. ஏன்? காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகளாக திமுக அதிமுக இருக்குன்னு காங்கிரஸையும் பாஜக மையமா வச்சு திமுக அதிமுகவையும் வெரி இன்டெலிஜென்டா அடிச்சாரு. சுயம்பா எழும்பின தலைவர், வெரி இன்டெலிஜென்ட் லீடர். யாரும் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ரவீந்திரன் துரைசாமி உட்பட யாரும் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. தான் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆகணும்னு தெளிவா இருக்கிறாரு. சோ முதல்வர் தான் வரணுங்கிறதுல தனிச்சு தான் போக முடியும். சரி, இல்லை இப்போ கூட்டணிங்கிறத விட்டுருங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீமான் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிப்பாட்டி ஒரு கூட்டணியை பிஜேபி பிளான் பண்றாங்கன்றது சில பேர் சொன்னாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் 4 வரையும் எடுத்து தனிச்சு நிற்கக்கூடியதோட தெளிவா சொல்லி இருக்கிறாரு. முதலமைச்சர் இடத்துல வரும்போது அது கூட ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. 4 பேரையும் விமர்சனம் பண்ணி தனிச்சு போயிட்டு இருக்கிறாரு. தனிச்சு போறதான் அவருக்கு பலம். தனிச்சு தான் அவர் நிற்பாருங்கிறது என் கருத்து. சரி சார், நிச்சயமா சார். அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம், ஊபியில கூட நடக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்களுக்கெல்லாம் சீமான்கள் குரல் கொடுக்குறாரு. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில சீமான் குறித்த பார்வை எப்படியானதா இருக்கு? அது பார்வை மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? 10 முஸ்லீம் கேண்டிடேட் போடுறதா இருக்கிறாரு, 10 கிறிஸ்டின் கேண்டிடேட் போடுறதா இருக்கிறாரு. ஓட்டே வராத தரப்பு 2 தரப்புலையும். அதுல ரெட்டிகள் நிறுவனம் எல்லாம் போட்டு 95% திமுக காங்கிரஸ் தான் போடுறாங்க. அவங்க விஜய் மதிக்க மாட்டாங்க, உங்களையும் மதிக்க மாட்டாங்க. மதிப்பு கிடையாது, உங்களுக்கு மதிப்பு கிடையாது, யாருக்கும் மதிப்பு கிடையாது. நீங்க ஏன் 10 சீட்டு போடுறீங்க, 5ஆ குறைங்கன்னா அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 5ஆ குறைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள செங்குந்தர், உடையார், முத்தரையர், 2 பொது தொகுதியில பறையர், இந்த மாதிரி சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னா அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் வேட்பாளர் போடும்போது கூட ஒரு சில தலித் கிறிஸ்டின், மீனவர் கிறிஸ்டின் மட்டும் போட்டுக்கிட்டு மற்ற கிறிஸ்டின் வேட்பாளர்லாம் வேண்டாம். அந்த இடத்துக்குள்ள நீங்க மறவர், யாதவர், இந்த தென் மாவட்டங்கள்ல பறையர் பொது தொகுதியில, ராதாபுரம் போன்ற பொது தொகுதிகளை இந்த மாதிரி போடுங்கலாம் ரிக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்கிறாங்க. பட் அவர் எனக்கு 26 மெயின் இல்லை, 31 36 நான் போயிட்டு இருக்கும்போது எதிர்காலத்தில் இந்த மக்கள் தான் என்ன தூக்கி நிறுத்தணும். ஸோ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்ன நம்பி இந்த மக்கள் வருவாங்கிறதுல நான்
அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்கிற ஸ்டாண்ட்ல அவர் போயிட்டு ஒரு லாங் டேர்ம் கோலோட தான் சீமான் போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வருவாங்க அவங்க எங்க நம்பிக்கையில தான் போவாங்க. அதனாலதான் அவர் வந்து அந்த 4 வரையும் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் உறுதியா இருப்பாருன்னு நான் சொல்றேன். நான் என்னோட சில ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அடிப்படையில தான் நான் இதை சொல்றேன். சரி, இப்போ திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்குகளை நம்ம வெளியே கொண்டு வரணும்னா என்ன சார் இவங்கெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க? அவங்க திமுக காங்கிரஸ் தான் போடுவாங்கிற என் கருத்து. அது மாத்துறதுக்கான வாய்ப்பு என் கருத்து நான் அப்படிதான் சொல்ல முடியுங்க. 24லயும் அதான் சொன்னேன். 26லயும் திமுக காங்கிரஸ் தான் போடுவாங்க. என் பிளாக்கா போடுவாங்க. மோடி பிரதமராக இருக்கிறது வரை அவங்க போடுவாங்க. ஒரு வேளையில மோடி இப்போ 240 வந்ததுனால 4வது முறை மோடியை தோக்கடிச்சிடலாம்னு நினைப்பாங்க. அதுக்கு 29லயும் போடுவாங்க, 24லயும் போடுவாங்க. அதுதான் அவங்க ஸ்டைல். நான் எனக்கு அதுல மாறுபட்ட கருத்தே இல்லை. ஒரு வேளையில மோடி இப்போ தனி மெஜாரிட்டி வந்திருப்பாருன்னா மனவலிமை இழந்திருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, நான் அதை எதிர்பார்த்தேன். மோடி தனி மெஜாரிட்டி வந்திருந்தாருன்னா மனவலிமை எப்படியும் வந்துருவாரு. நம்ம எதுக்கு இங்க இவ்வளவு இது பண்ணணும்னு சொல்லிட்டு மாறி வாய்ப்பு இருக்கும். 3வது முறையும் தனி மெஜாரிட்டி வந்திருப்பாருன்னா அவங்க மனவலிமை இழந்திருப்பாங்க. அப்புறம் மோடி கூட கை குலுப்பதுக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. நம்மளே அதுக்கான ஏற்பாடுகளை ஃபாதர் ஜெகத் பஸ்பார், ஜார்ஜ் பொன்னையா, இவர் எம்ஜி தேவசாயம் போன்றவங்கள்ட்ட நமக்கு வேண்டியவங்க தானே சொல்லி இதாங்க நிலைமை, நீங்கள் நினச்சி மோடியை தடுத்துட முடியாது, மோடி தாயா திருந்துங்கயா நான் சொல்லியிருப்பேன். இப்போ 240 தான் மோடி வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து 29ல் வீழ்த்திடலான்னு திமுக காங்கிரஸ் தான் முழுமையாக போடுவாங்க. 100% அவங்க திமுக காங்கிரஸ் தான் போடுவாங்க. இதுல சீமான் எதிர்பார்க்கிறதும் அவருக்கு ஏமாற்றமா தான் இருக்கும். விஜயை பொருட்டாட்டே எடுக்க மாட்டாங்க. பொறுத்திருந்து பாருங்க. அப்ப சீமான் ஜோசப் விஜயை பொருட்டாட்டே எடுக்க மாட்டாங்க. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலா ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் சீமான் அவர்களுக்கு இந்த மைக் சின்னத்தில் ஆதரவு கொடுக்கும்போது ஒருவேளை கிறிஸ்தவருடைய வாக்குகள் வரலாமா நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. நான் பின்னாடி கூட அது வரலன்றதை கூட பதிவு பண்ணியிருந்தீங்க. கன்னியாகுமரியில் 5% தானே வந்திருக்குது. அது போட்டு போட்டதே பண்டாரம், சாம்பவர், இந்து சாம்பவர், இந்த மாதிரி ஆசாரி, இந்த மாதிரி சமுதாய பூத்துல தானே அந்த 5% வந்திருக்கு. அந்த சிறிய எண்ணிக்கை தமிழ் ஜாதி தானே, தமிழன் நினைச்சு தானே சீமானுக்கு அந்த செட்டியார், ஆசாரி, வேளியர், குயவர், இந்த சமூக மக்கள் தானே, நாவிதார், வண்ணார், இவங்க தானே அந்த பூத் வைஸ் பார்க்கும்போது ரெட்டிகள் இதெல்லாம் இவங்க தானே போட்டிருக்காங்க. இந்து சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் தானே தமிழ்னு போட்டிருக்காங்க அந்த 5% ஓட்டையும். அப்போ கிறிஸ்தவர்கள் கம்ப்ளீட்டா நீங்க யோசிச்சு பாருங்க. கார்த்திக் சிதம்பரம் 10% டவுனு, ஜோதிமணி 15% டவுனு, இவர் விஷ்ணு பிரசாத் 8% டவுனு, இவர் மாணிக் தாகூர் டவுனு, இப்படி ராபர்ட் ப்ரூஸ் ஞான திரவியத்தோட டவுனு, இப்படி எல்லா காங்கிரஸ் கேண்டிடேட்டும் டவுன் ஆகும்போது விஜய் வசந்த் மட்டும் கன்னியாகுமரியில் எப்படி ஏறிட்டாரு? அப்போ என் ஃப்ரெண்டு பசலியான், மீனவர் சமுதாய கேண்டிடேட், சமுதாயத்தில் செல்வாக்குள்ள நசரத் பசலியான், ஒரு பேக்கிங் உள்ள ஒரு கம்யூனிட்டி உள்ளவர் தான். அவர் நின்று அந்த மக்கள் அவரை கைவிட்டுக்கிட்டு 4%க்கு அதிமுகவை தள்ளிட்டாங்க. அப்புறம் சீமான், அது நல்ல பவர்ஃபுல் கேண்டிடேட். அந்த சகோதரி ரொம்ப இன்டெலிஜென்ட், இப்போ பவர்ஃபுல் வெயிட்டான கேண்டிடேட். அந்த சகோதரி முக சமுதாய சேர்ந்த சகோதரி நின்று 5% தான் வந்திருக்கு. அதிமுக ஒரு மேல போனது அந்த பவர்ஃபுல் கேண்டிடேட் மரியா ஜெனிஃபரா, அவங்க இருந்து ஒரு பிளஸ் தான். ஆனா விஜய் மைக்க போட்டும் அங்க இல்லையே. அப்போ அவங்க வந்து திமுக காங்கிரஸ் தான் போடுவாங்க. ஜோசப் விஜய்க்கு ஒன்றும் அவங்க ஓட்டு வராது. அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ப்ரொடெக்ஷன் தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு வேளையில மோடி தனி மெஜாரிட்டியோட வந்திருப்பாருன்னா மன வலிமை இழந்து சீமான் பின்னாடி போயிருக்கலாம். இப்ப மோடி தனி மெஜாரிட்டி வராதது வர மீண்டும் மோடியை வீழ்த்திடலான்னு எல்லா தேர்தலையும் மோடிக்கு எதிராக திமுக காங்கிரஸ் தான் வாக்களிப்பாங்க. குறிச்சு வச்சுடுங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்க பூத் வைஸ் அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்றது உண்மைன்னு தெரியும். அவங்க கூட இருந்தவன் எங்க சொந்தக்காரங்க, என் அம்மாவுக்கு தம்பி எல்லாம், பாபா மாமா எல்லாம் கிறிஸ்தவர் தான். எங்க அம்மாவுக்கு ஒரு அண்ணன், அவங்க மகன், அவங்க எல்லாம் கிறிஸ்டின் தான், இங்க பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. எனக்கு அவங்களோட மனநிலை தெரியும். ஸோ அவங்க வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் முழுமையா போடுவாங்க. ஜோசப் விஜய் எல்லாம் பொருட்டா நினைக்க மாட்டாங்க. எதுக்கு ஜோசப் விஜய்க்கு போட்டு தான் நினைப்பாங்க. சீமானையும் பெரிய அளவில் அவங்க ஒன்றும் இதுவரை மதிக்கல, இனிமேல மதிப்பாங்க. இன்னொருத்தங்க அதிமுக இருக்காங்க, அவங்களும் அதுக்கு ட்ரை பண்றாங்க போல. ஆனால் அதுவும் அவங்களுக்குமே செட் ஆகல. நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே தம்பி. மோடிக்கு மெஜாரிட்டி வந்திருந்தேன்னா இனிமேல் மோடியை தோக்கடிக்க முடியாதுன்னு அவங்க சுருண்டிருப்பாங்க. மோடிக்கு மெஜாரிட்டி வரல, 29 தோக்கடிச்சிடலான்னு திமுக காங்கிரஸ் பின்னாடி தான் முழுமையா நிற்பாங்க. நான் இது பொய் சொல்லலை, களத்துல இருந்து இது உண்மைங்கிறத சொல்றேன். இது திமுக காங்கிரஸுக்கு சாதகமாக தான் இருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? யதார்த்தத்தை உண்மையை நான் ஏன் சொல்லாமல் இருக்கணும்? இதான் உண்மை நிலைமை சார். நிச்சயமா. இப்போ நிறைய ஒரு கேள்வி சார். இப்போ நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க சீமானை வந்து கில்லிங் சேல்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பண்ண முடியும், அப்படி பண்ண மட்டும் தான் அவருடைய வளர்ச்சி தடுக்க முடியும். நீங்க அவருக்கு எதிராக நீங்க அவதூறு பரப்புனா கூட அது ஒரு லாபமாக முடியும்னு சொல்றீங்க. அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி அவங்களுக்கு ஒரு ஆதரவாக மாறுறதுக்கான அந்த ப்ராசஸ் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? மாறிட்டு இல்லைங்க. எல்லாரும் நெகட்டிவா பப்ளிசிட்டி பண்ணும்போது இப்போ அண்ணாமலை வந்து 4 வரையும் எதுக்குறாருங்கிற அந்த உண்மையை எங்களுக்கு எதிராக அதிகம் பேசுறது சீமான் தான் சொல்லிட்டாருல்ல.
அப்போ அதிகம் பாஜக எதிராக பேசுறாருன்னா அவரோட நிலைப்பாடு அதுன்னு போறாருல்ல. அப்போ 4 வரையும் எதிர்த்து தில்லா நிற்கிறாரு சீமான். மற்றவங்கலாம் சொன்னது பொய், பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பொய்யா அரசியல் விமர்சனம் சொன்னவெல்லாம் போய் சொல்லிட்டான். சீமான் தான் ஏன் துணிச்சலா நிற்கிறான்? சீமானுக்கு துணிச்சலுக்கும் தெம்பும் தைரியமும் யாருக்கு இருக்கு? விஜய்க்கு இருக்கா? அவர் காங்கிரஸுக்கு கால் பிடிக்கலான்னு பாக்குறாரு, திமுக அதிமுக அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பாக்குறாரு. இதெல்லாம் ஒரு தைரியமான ஒரு அரசியலா? சீமான் தான் தைரியசாலி, 4 வரையும் எதிர்த்து நிற்கிறான்னு மக்கள் எல்லாம் அன்ன பறவை மாதிரி பொய்யையும் உண்மையும் கண்டுபிடிச்சு பகுத்தறியக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அப்போ பொய்யா சீமானை பற்றி பேசின அரசியல் விமர்சகர்களோட கருத்துக்கள் எல்லாம் பொய்யாகி சீமானுக்கு பெரிய மெரிட் ஆயிட்டுல்ல. சார், இப்போ நெகட்டிவ் பப்ளிசிட்டி நம்ம சொல்லும்பொழுது பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு முன்னாடி இருந்த பேர் இப்போ இல்லை, மக்கள் மத்தியில் பேர் கெட்டு போயிடுச்சு, ஊடகங்களை தொடர்ச்சியாக நெகட்டிவ் நியூஸ், கட்சியிலிருந்து விலகுறாங்கன்னு செய்தி, இதெல்லாம் தான் அவங்க நெகட்டிவா சொல்றாங்க. பட் நீங்க சொல்றது எப்படின்னா, நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்கிறது ஆதரவு மாறுன்றீங்க. களத்தில் அப்படிதான் இருக்கு, வாக்குகள் கூட தான் செஞ்சிருக்கு. இது எப்படி அவங்க புரிஞ்சுக்கணும்? எங்க இடும்பாவன் கார்த்திக் ஒரு மீட்டிங் போடுறாருங்க, 1 மணிக்கு 10,000 பேர் பாக்குறாங்க. தம்பி இடும்பாவன் கார்த்திக் திண்டுக்கல்ல ஒரு மீட்டிங் போடுறாப்புல, 1 மணிக்கு 10,000 பேர் வெப்பில பேசுறாப்புல. விஜய் பற்றி அவருக்கு செய்தி தொடர்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர் என் கூட இருந்தவர் தான், அவரை புகழ்ந்து பேசினதுக்கு 100கணக்கான வியூ தான் போகுது. இடும்பாவனம் கார்த்திக் திண்டுக்கல்ல நாம் தமிழர் மீட்டிங் போடுறாரு, மணிக்கு 10,000 பேர் பார்க்குறான். முன்னாடி இதே நாம் தமிழர் மீட்டிங் நடந்ததுன்னா 1000 1500 பேர் தான் மணிக்கு பார்ப்பான். அந்த முஸ்லீம் சகோதரிகள் பாத்திமா பர்கானா, அனீஸ் பாத்திமா, இந்த சகோதரிகள் பேசினாலும் சரி, காளியம்மாள் கொஞ்சம் ஜாஸ்தி போகும். தென் இதுல சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக், அபுபக்கர், இசை மதிவாணன், தம்பி இசை மதிவாணன், இவங்களுக்கெல்லாம் ஆவரேஜா ஒரு 1000 1500 வியூஸ் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு இடும்பாவனம் கார்த்திக் திண்டுக்கல்ல இவ்வளவு கான்ட்ரவர்சிக்கு பிறகு பேசுறாரு, மணிக்கு 10,000 வியூஸ் போகுது. வியூஸ் எல்லாம் ஆய்வு பண்ணி போங்கப்பா. இந்த விஜய் கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களே மார்க்கெட்டிங் பண்ணி விஜய்க்கு கரெக்ட் ரிப்போர்ட்டையும் கொடுங்கப்பா. அந்த பீட்டர் செல்லச்சாமியா, அந்த பிராண்டிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி போகுது? சீமானுக்கு வியூஸ் இவ்வளவு பண்ண பிறகு சீமான் எழும்பி இருக்கிறாரு, பல மடங்கு வியூஸ் போகுது. இடும்பாவனம் கார்த்திக் திண்டுக்கல்ல ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டா அதுக்கு மணிக்கு 10,000 பேர் என்னன்னு வியூஸ் பார்க்குறான். முன்னாடி எல்லாம் 1000 2000 பேர் இருந்தது, இப்படி வியூஸ் எகிரிக்குங்கிற பார்த்து ரிப்போர்ட்டை கொடுங்கப்பா. சும்மா நீங்களா பேசி பேசி ஆதாரம் இல்லாம பொய்களை விஜய்கிட்ட கொடுக்காதீங்க, விஜய்கிட்ட கரெக்ட் ரிப்போர்ட்டை கொடுங்க. ஓகே. ஸோ அப்போ இதனால விஜய் அப்போ தாவேக்கா விட நாம் தமிழர் தான் சமூக வலைதளங்களையும் சரி மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்குன்றதையும் சொல்றீங்க. தாவேக்கா 0ல் இருக்கு, மக்களவை நாம் தமிழர் 8ல இருந்து டபுள் மடங்கு கூட போயிடலாம், 2 இலக்கத்துக்கு கண்டிப்பா போகுது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதையோ விஜயோட ஆதரவாளர்கள் பேசுறதையோ கூட மக்கள் பெருசா கண்டுக்கிறது இல்லைங்கிறதா மேட்டரே இல்லை. 4% தாண்ட மாட்டாரு விஜய். நிச்சயமா சார், கேள்விக்கு ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க. நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி.